தேவஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றிடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றிடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நாளை கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளை கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் தேவனை துதித்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றிடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. தேவசுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவசுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றிடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். நம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல் மனித தேவனை துதித்திடுவோம். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றிடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் வாரந்தோறும் கர்த்தருடைய செய்திகளை காண்கிற கேட்கிற
அருமையான சகோதர சகோதரிகளை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீ நல்லவரும் வல்லவரும் மாறாதவருமாய் இருக்கிறீர். நீர் ஜீவன் உள்ளவர். உமக்கே மகிமை உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறபடியால் மகிமை இந்த வேளையிலே. ஆண்டவரே, நீ நித்திய ஜீவ வசனங்களை எங்களுக்கு அருளுகிறபடியால் மகிமை. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அருமையான தெய்வ பிள்ளைகள் யாவரையும் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நீர் வெளிப்படும் நாள் மட்டும் காத்து கொள்ளும்படி உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5, 6, 8 3 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவும். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். சபைக்கு அவர் சொல்லும்போது, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். இரவுக்கும் இருளுக்கும் நாம் உள்ளானவர்கள் அல்ல. ஆகவே நாம் தெளிவுள்ளவர்களாக விழிப்போடு காணப்பட வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் என்று சபைக்கு ஒரு தெளிவை பற்றி இந்த இடத்துல பேசுகிறார். ஆம், தேவனுடைய ஜனங்கள் தெளிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் சுதந்திரிக்க போகிற ராஜ்யம், பரலோக ராஜ்யம், அது தெளிவுள்ள ஒரு ராஜ்யம். வேதத்தில் பார்க்கும் பொழுது அந்த நகரம் தெளிவுள்ளது, பளிங்கை போல தெளிவுள்ளது, சுத்த பசும் பொன் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த நகரம் இருந்தது. தெளிந்த ஒரு தெளிவான பளிங்கை போல சுத்த பசும் பொன்னாய் இருந்தது. அதே அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 21வது வசனம். 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தது. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கை போல சுத்த பசும் பொன். ஒரு தெளிவு. நாம் சுதந்திரிக்க போகிற மேலான தேசம், அங்கே தெளிவை பார்க்கிறோம். தெளிவு. இன்னும் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இப்படி தெளிவு 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தெளிவான சுத்த பசும் பொன்னான ஒரு ராஜ்யம், பளிங்கை போன்ற தோற்றம். இப்படி ஒரு தெளிவான ஒரு இடத்துக்கு நம்ம போக வரோம். நாம தெளிவற்றவர்களாய் இருந்தால் எப்படி? ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதும் போது நம்ம தெளிவுள்ளவங்களாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் நிருபத்தில் எழுதும் போது இதை குறித்து நன்றாவே சொல்லிக் கொண்டு போவார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே
13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். தேவஜனத்துக்கு அவர் எழுதுகிறார், மனதின் அறையை கட்டிக்கொண்டு நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெளிவான ஒரு புத்தி. பேதுரு அத மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருங்கள். ஏனெனில் போதும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் சுற்றி திரிகிறான். இப்படி தெளிந்த புத்தியாயிருங்க, தெளிந்த புத்தியாயிருங்க, தெளிந்த புத்தியாயிருங்க என்று ஒரே வார்த்தையை பலமுறை பேதுரு சொல்லுகிறார் என்றால் அது அனுபவத்தோடு கூட அவர் சபைக்கு இந்த எச்சரிப்பை போதனையை கொடுக்கிறார். அவருடைய அனுபவத்தை பார்த்தா, ஊழிய நாட்களிலே, அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே அவரை சிறையில் அடைக்கிறாங்க. ஏரோது ராஜா காலத்தில் யாக்கோபை பட்டயத்தால் கொன்றது யூதர்களுக்கு ரொம்ப பிரியம் என்று அறிந்தபோது அவன் பேதுருவையும் பட்டயத்தால் கொல்லும்படியாய் சிறையில் அடைக்கிறான். அடுத்த நாள் காலையில் அவனை வெளியே கொண்டு வந்து சிரசேதம் பண்ண போகிறாங்க. ஆனால் முந்தின நாள் இரவிலே தேவதூதன் பேதுருவை தட்டி எழுப்பி, உன் வஸ்திரங்களை நன்றா உடுத்திக்கொள், பாதரட்சியை காலிலே தொடுத்துக்கொள், என் கூட வா, என் பின்னே வா என்று அழைத்து கொண்டு போகிறார். சிறை கதவுகள் திறக்குது. எல்லா காவலையும் தாண்டி வெளியே போகிறாங்க. அப்போ இவனுக்கு தெளிவில்லை. ஏதோ நம்ம ஒரு சொப்பனை பார்க்குறோம், ஒரு தரிசனத்தை பார்க்கிறோம் என்று அவனுக்கு அது தெளிவாகவே இல்லை. எல்லா காவலையும் தாண்டி வெளியே போன பிறகு ஒரு தெளிவு வருது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, அப்பதான் தெளிவு வருது. எப்போ? 7 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அவன் அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். தெளிவில்லை. இந்த சம்பவங்கள் நடக்குது, உண்மை சம்பவங்கள். ஆனால் அவனுக்கு அது தெளிவில்லை. என்னமோ ஒரு தரிசனம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிதான் தோணிச்சு. ஆனா 11வது வசனத்தை வாசிங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, இப்பதான் தெளிவு வருது. காவலை தாண்டி வெளியவே வந்துட்டாங்க. தூதனும் மறைந்து விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வருகிறது. இதற்கு முன்னதாக இன்னொரு சம்பவம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயர்வான ஒரு மலை மீது 3 சீஷர்களை மாத்திரம் அழைத்து கொண்டு போகிறார். அங்கே அவர் மறுரூபம் அடைகிறார். மோசேயும் எலியாவும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஆண்டவராகி இயேசுவோடு சிலுவையின் மரணத்தை குறித்து சம்பாஷித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த சீஷர்கள் 3 பேருக்கும் அது ஒரு தூக்க மயக்கம், ஒரு நித்திரை மயக்கம் போல இருந்தது. ஆகிலும் அவர்கள் கண் விழித்து மோசே எலியா இயேசுவை பார்க்கிறார்கள். பேதுரு பார்க்கிறான். ஆனால் அவனுக்கு தெளிவில்லை.
அப்ப அவன் என்ன பேசுவதென்றே தெரியாமல் அவன் பேசுவான். வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 32, 33. பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோட நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி ஐயரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது. ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று நான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். நம்ம என்ன பேசுறோன்னே அவனுக்கு தெரியல. இது பேசலாமா வேண்டாமா, இந்த வார்த்தையில பிரயோஜனம் இருக்கிறதா, இது பயனுள்ள வார்த்தை தானா என்று அவன் அறியாமலேயே ஏதோ பிதற்ற மாதிரி, உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடுவோம், நாம் இங்கே இருக்கிறது நல்லது என்று தான் பேசுகிறது இன்னதென்றே அறியாமல் பேசினான். ஆகவே தான் தெளிவை குறித்து அந்த தெளிவற்ற நிலைமையை நன்றாய் அவன் அனுபவித்தபடியினால் தெளிவு வேண்டும். ஆகவே அவன் எழுதுறான் நிருபத்தில் 3 இடத்துல, 1 அதிகாரத்தில், 4ஆம் அதிகாரத்தில், 5ஆம் அதிகாரத்தில் தெளிந்த புத்தி நமக்கு தேவை. நம்ம ஒரு புத்தியில் தெளிவு இருக்கணும், தெளிவாக நம்ம காணப்பட வேண்டும் என்று தெளிவை குறித்து நிருபத்தில் எழுதுகிறார். ஆம், தெளிவான ஒரு ராஜ்யத்தை நாம் அடைய போகிறோம். அங்கே எந்த களங்கமும் இல்லை. அது தெளிவா சுத்த பசும் பொன்னாய் இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம். நாம் அங்கே போக போகிறோம். ஆகவே தேவ ஜனத்துக்கு தெளிவு வேண்டும். நாம் பகலுக்குரியவர்கள், நாம் பகலின் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. ஆகவே நாம் தெளிந்தவர்களாய் இருந்து நாம் விழிப்போடு காணப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதுகிறார். தெளிவு வேண்டும். நம்ம புத்தி கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். அதுபோல நம்முடைய பார்வை தெளிவாக இருக்கணும், நம்முடைய பேச்சு தெளிவாக இருக்கணும். எல்லாத்துலேயும் நம்ம தெளிவாக தான் இருக்கணும். ஆனால் இந்த 3 முக்கிய காரியங்கள், நம்ம புத்தி தெளிவாக இருக்கணும், நம்முடைய பார்வை தெளிவாக இருக்கணும், நம்முடைய பேச்சு தெளிவாக இருக்கணும். புத்தி தெளிவு அப்படின்னா, இந்த நாட்களில் வாலிப பிள்ளைகள், சபையில் அநேக பெற்றோர் பிள்ளைகளை குறித்து பாரமாக சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த காலமா, அது அந்த காலத்திலும் அப்படிதான். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. இளையவன் தன் விருப்பத்துக்கு தனக்கு சேர வேண்டிய ஆஸ்தியில் பாதிய தகப்பன்கிட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு போயிட்டார். தகப்பனார் எவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணியிருப்பார், தாய் சொல்லியிருப்பாங்க, உறவினர்கள் சொல்லியிருப்பாங்க. யாருக்கு புத்திமதியையும் அவன் ஏற்றுக்கொள்ளலை. தான் செய்கிறது தான் சரி என்று ஆஸ்தியை வாங்கி கொண்டு சென்றான். சென்று கொஞ்ச நாள் நண்பர்கள் உல்லாசமாக சந்தோஷமாக நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவங்கிட்ட இருந்த ஆஸ்தி எல்லாம் கரைந்து போன பின்பு நண்பர்கள் பிரிந்து விட்டார்கள். இவனுக்கு வழியே இல்லை. கடைசியில் பன்றி மேற்கக்கூடிய ஒரு வேலை கிடைச்சிது. பன்றி தின்கிற தவிடு கிடைத்திருந்தால் கூட அவன் அங்கே இருந்திருப்பான். அது கிடைக்காத பட்சத்தில் தான் அவனுக்கு புத்தியே தெளியுது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாடுகள், துன்பங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது அவனுக்கு ஒரு தெளிவு உண்டாகுது. வாலிப பருவத்திலே இவனுக்கு ஒரு தெளிவு உண்டாகுது. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, இப்பதான் தெரியுது. தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்தியை வாங்கும்போது கூட எத்தனை புத்திமதிகள், அவனுக்கு அது கேட்கல. இன்றைக்கும் அப்படிதான். பிள்ளைங்க என்ன சொன்னாலும் பிள்ளைங்க கேட்கறதே கிடையாது. மிகவும் வேதனையோடு அநேக பெற்றோர் ஊழியர்களிடத்துல சொல்லி ஜெபிக்க சொல்றாங்க.
பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவான ஒரு புத்தி, தெளிந்த புத்தி. இங்கே இவனுக்கு புத்தி இப்பதான் தெரியுது. எப்போ பன்றி தின்றக்கூடிய தவிடு கிடைத்திருந்தால் கூட புத்தி தெளிஞ்சிருக்காது. அது கிடைக்காத பட்சத்தில் இப்பொழுது அவனுக்கு புத்தி தெளியுது. யோசிக்கிறான், என் தகப்பனாரோட வீட்டில் வேலைக்காரங்களுக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு, ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். என்னை உங்களுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ள எனக்கு தகுதி இல்லை. உங்கள் வேலைக்காரில் ஒருத்தனா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று என் தகப்பனிடத்தில் சொல்லுவேன் என்று தெளிவோடு கூட அவன் சென்றான். இப்ப வாசிங்க 17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு போனான். போதும், புத்தி தெளிஞ்சிருச்சு. ஆகவே தகப்பன் சந்தோஷமா அவனை ஏற்றுக்கொண்டு, வேலைக்காரனாய் அல்ல, என் குமாரன் மரித்தான், இப்பொழுது உயிர்த்தான் என்று சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஒரு தெளிவு உண்டாகிறதை பார்க்கிறோம். மனிதர்கள், தேவன் மனிதனை படைக்கும் பொழுது செம்மையானவனாகத்தான் உண்டாக்கினார். அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டதுனால மனிதர்கள் மிக மிக மோசம். சாத்தானும் ஒரு மனிதனுக்குள்ள புகுந்து கொண்டா அந்த மனிதன் மிக மோசமான நிலைமை அடைகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே எத்தனையோ பிசாசுகளை துரத்தினார். இங்கே பார்க்கிறோம், ஒரு மனிதன் லேகியோன் பிசாசு பிடித்தவன், தெளிவற்றவன். தான் என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம் என்பதே தெளிவற்ற நிலைமையில ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு தெளிவு உண்டாகிறத பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஜனங்கள் எல்லாம் பார்க்கறாங்க, பரவாயில்ல, இவருக்கு புத்தி தெளிஞ்சிருச்சு. சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ள போகும் பொழுது அவன் புத்தியிலே ஒரு தடுமாற்றங்கள், தெளிவான புத்தி இல்லை. புத்தி அற்றவனாய் எதையோ அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படிதான் இவனும். மார்க்கு அதே அதிகாரம் 3, 4, 5. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. புத்தியில தெளிவில்லை. தான் வீட்டில் இருக்கிறோமா எங்க இருக்கிறோம் என்றே அவனுக்கு தெரியல. அவன் குடியிருப்பே கல்லறை. கல்லறையிலே குடியிருந்தான். அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூட அவனை யாராலும் அடக்க முடியல. சங்கிலி கட்டி அவனை அடக்கலாம் என்றால் ஒருவராலும் அடக்க முடியாது. கல்லுகளினாலே தன்னை கீறி காயப்படுத்தி கொண்டிருந்தான். அங்கிருந்து அவன் கூக்குரல் போடுவான். இப்படி ஜனங்களெல்லாம் நடமாடவே முடியாது அந்த ஏரியாவுக்குள்ள. அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசம் செய்து கொண்டிருந்தான். இப்பொழுது புத்தி தெளிந்தது. சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ள போகும்போது அவன் புத்தியில தெளிவில்லை. சாத்தான் மதுபானத்தை குடிக்க வைத்து இன்றைக்கு மனிதர்கள் நல்ல புத்தியை இழந்து புத்தியிலே தெளிவில்லை. எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. புத்தியிலே தெளிவில்லை. ஆனால் ஒரு தெளிந்த புத்தி வேண்டும் என்று வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய புத்தி தெளியணும். புத்தி தெளிவாக இருந்தால் நம்முடைய எண்ணங்களும் தெளிவாக இருக்கும். நமக்குள்ள உதிக்கக்கூடிய எண்ணங்கள், சிந்தைகள் அது தெளிவாக இருக்கும். ஆகவே புத்தி தெளிவாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு எழுதும் போது ஒரு தெளிவுள்ள எண்ணம் நமக்கு வேண்டும் என்பார். ரோமர் 12:3.
அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே ஒரு தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். எண்ணம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள் அது ஒரு தெளிவா இருக்கணும், குழப்பமா இருக்கக்கூடாது, குழம்பி போன ஒரு சூழ்நிலையில காணப்படக்கூடாது. தெளிவு வேண்டும். இது எப்படி பெற்றுக்கொள்றது? புத்தியிலே தெளிவு, எண்ணங்களிலே தெளிவு, சிந்தனைகளிலே தெளிவு. இந்த தெளிவு எப்படி கிடைக்கும்? அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுக்கக்கூடிய ஆவியானவர். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை நமக்கு கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட ஆவி, நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி, அது பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவி. நம்முடைய புத்தியில தெளிவு இருக்க வேண்டுமானால் நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியில தான் அது தெளிவு இருக்குது. ஆகவே தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு மாத்திரமல்ல, எபேசு சபைக்கு எழுதும் போதும் அவர்களுக்கும் சொல்லுவார். எபேசியர் 1 அதிகாரம் 17வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், அவரை அறிந்து கொள்வதற்குரிய ஞானத்தையும், தெளிவையும் அளிக்கிற ஆவியை, தெளிவையும் அளிக்கக்கூடிய ஆவி. நமக்கு ஒரு ஞானத்தையும் தெளிவையும் அருளக்கூடியது பரிசுத்த ஆவி. நமக்கு வேண்டும் ஞானம், தெளிவுள்ள ஒரு அறிவு, தெளிவுள்ள ஒரு புத்தி நமக்கு வேண்டும். இது பரிசுத்த ஆவியில தான் இருக்குது. அதனால தான் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆவியானவர் நம்மை வழிநடத்த வேண்டும். ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறவர்கள் தான் பிதாவுக்கு புத்தராய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் ஆவியை உடையவனே கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் என்றெல்லாம் பல வாக்கியங்களை நம்ம பார்க்க முடியும். பரிசுத்த ஆவி நமக்கு தெளிந்த புத்தியை அருளுகிறார். கர்த்தருடைய ஆவி தெளிந்த புத்தியை அருளக்கூடிய ஆவி. பரிசுத்த ஆவியானவரே தெளிவானவர் தான். பரிசுத்த ஆவி அது தெளிவானவர். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 1 வசனத்துல பாருங்க. பின்பு பளிங்கை போல தெளிவுள்ள ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஒரு ஜீவ தெளிவாய் இருக்கிறது. இது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற ஒரு சொல். பரிசுத்த ஆவியானவர் தெளிவானவர். அந்த தெளிவுள்ள ஆவி நமக்குள் வரும் பொழுதுதான் நம்ம புத்தியில தெளிவு, நம்முடைய பார்வையில தெளிவு, நம்முடைய வார்த்தையில தெளிவு, நம்முடைய வாழ்வே தெளிவா இருக்கும். ஆகவே ஒரு தெளிந்த புத்தி, அது ஆவியானவர் நமக்கு உதவுகிறார். தெளிந்த புத்தியை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். 2வது, பார்வையிலே ஒரு தெளிவு. நம்முடைய பார்வை, நம்முடைய கண் நமக்கு நல்ல தெளிவா இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், மத்தேயு சுவிசேஷம் 6 அதிகாரம் 22, 23 வசனங்களிலே, சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண் தெளிவாய் இருந்தால், உன் கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். சரீரம் முழுவதும் வெளிச்சமா தெளிவாய் இருக்கும். உன் கண் தெளிவாய் இருந்தால். கண்ணு தெளிவா இருக்கணும். இப்ப நம்ம கண்ணு மங்கலா இருக்குது. யாரோ ஒருத்தர் போறாங்க வராங்கன்னு யாருன்னு தெரியாது. தெளிவான ஒரு பார்வை நம்முடைய மாம்ச கண்களுக்கு எத்தனை அவசியமாய் இருக்கிறது. அப்படியே மனக்கண்களுக்கும் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். மாம்ச கண்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய மனக்கண்களுக்கும்
தெளிவு என்பது ரொம்ப அவசியம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அநேக குருடர்கள் வந்து கர்த்தர்கிட்ட பார்வை பெற்று சென்றாங்க. கர்த்தர் அவர்களுக்கு பார்வை அளித்தார். அப்படித்தான் ஒரு மனிதன் ஒரு நாள் அவரிடத்தில் வந்து பார்வை அடைய வேண்டும் என்று ஒரு குருடன் வந்தான். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் வாசிங்க. அவர் குருடனை கையை பிடித்து, குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து, அவனுடைய கண்களிலே அவர் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல் காண்கிறேன் என்றார். கர்த்தருடைய கண்களிலே உமிழ்ந்து, எதையாகிலும் காண்கிறாயா? ஏதாவது தெரியுதா? கண்ணு திறந்துருச்சு. ஏதாவது தெரியுதா என்றால் அவன் சொன்னான், நடக்கிற மனிதரை நிற்கிற மரமாக காண்கிறேன். அப்படியானா கண்களிலே தெளிவில்லை, கண்ணுக்கு இன்னும் தெளிவில்லை. ஆகவே 2வது முறையும் கர்த்தர் அவனுக்கு ஜெபித்தார். அவன் மனிதனை மனிதனாக, மரத்தை மரமாக அவன் பார்த்தான். அப்ப நடக்கிற மனிதர்கள் கண்ணு தெளிவில்லை. ஆகவே நடந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அவனுடைய கண்ணுக்கு மரமாக தெரியுது. இன்னொரு இடத்துல மரமெல்லாம் மனிதனா தெரியுவாங்க. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல, காகால் அந்த ஜனங்களை கண்டு இதோ மலைகளின் உச்சிகளில் இருந்து ஜனங்கள் இறங்கி வருகிறார்கள் என்று சேபூலோடே சொன்னான். அதற்கு சேபூல், நீ மலைகளின் நிழலை கண்டு, நீங்க மலைகளிலே மரங்களுடைய நிழல் தான் இருக்குது, அது மனிதன் அல்ல. மரங்கள் இவனுக்கு மனிதனாய் தெரியுது. ஆனா இந்த குருடனுக்கோ, இயேசுவிடம் வந்த குருடனுக்கோ மனிதரெல்லாம் மரமா தெரியுறாங்க. இவைகளெல்லாம் ஒரு தெளிவற்ற பார்வை. இது மாம்ச கண்களிலே தெளிவற்ற ஒரு பார்வை. பார்வையிலே தெளிவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது சொல்லுவார், உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமா இருக்கணும், மனக்கண்கள் தெளிவற்றதா இருக்கக்கூடாது. மனக்கண் தெளிவா இருந்தாதான் கர்த்தரை பற்றி, அவருடைய மகிமையை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து நம்ம அறிஞ்சிக்க முடியும். ஆகவே உங்கள் கண்கள் ஒரு பிரகாசமான மனக்கண்களாய் இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்காக கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுவார். மாம்ச கண்களும் நமக்கு தெளிவா இருக்கணும், மனக்கண்களும் நமக்கு தெளிவா இருக்கணும். அப்பதான் உலகத்தின் காரியங்களை பார்க்க தெளிவு வேண்டும், ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க நமக்கு தெளிவு வேண்டும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். சபைக்காக, சபை மக்களுக்காக மனக்கண் ஒரு பிரகாசமா இருக்கணும். அப்பதான் கர்த்தருக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும், சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும், சத்தியத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ள முடியும். மனக்கண்ணில் பிரகாசம் இராவிட்டால் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளுவது அரிது. ஆகவே மாம்சக்கண் பிரகாசமாய் தெளிவாய் இருக்க வேண்டும், மனக்கண்களும் அப்படியே தெளிவா இருக்கணும். அப்போ மனக்கண் தெளிவா இருக்கிறதுக்கு என்ன பண்றது? புத்தியிலே தெளிவு வேண்டுமானால் தெளிந்த புத்தியை அருளக்கூடிய ஆவியை பெற்றிருக்க வேண்டும். அப்படியே மனக்கண் தெளிவாய் இருக்க வேண்டுமானால் என்ன வேணும்? சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். 19ஆம் அதிகாரம் 8வது வசனம், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகள், அவருடைய சத்திய வசனங்கள், கற்பனைகள் தூய்மையும்
கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கண்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். கர்த்தருடைய வசனங்கள் மனக்கண்களுக்கு தெளிவு, மாம்ச கண்களுக்கும் தெளிவு. கர்த்தருடைய வாக்கியங்கள், கர்த்தருடைய வசனங்கள், அவருடைய சத்தியம், அது கற்பனை என்றும் கட்டளை என்றும் நியமங்கள் என்றும் உடன்படிக்கை என்றும் பல பேர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கற்பனை கர்த்தருடைய வாக்கியம், வசனம். இந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க, அதை செவி கொடுத்து கேட்க கேட்க மனக்கண் தெளிவடையும். மாம்ச கண்களுக்கும் அது தெளிவை கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. கர்த்தருடைய வசனங்கள் வல்லமையுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு எம்மாவூருக்கு போகிற சீசர்களோடு கூட போவார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து, உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை குறித்து அவங்க பேசிக்கிட்டு போவாங்க. அப்போ இவர் கூட மூணாவது ஆளா நடந்து போய், என்ன பேசிட்டு போறீங்க, துக்கம் முகத்தோடு நீங்கள் சம்பாஷிக்கிற காரியம் என்ன அப்படின்னு கூட பேசிட்டு போவார். அவர்களுக்கு கூட வருவது இயேசு என்று அவர்கள் கண்களுக்கு அது தெரியல. லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 15-16. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. சீசர்கள் அவரோடு எத்தனை வருடம் கூட இருந்திருக்கிறாங்க, ஆனால் இப்பொழுது தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவரை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கண்களிலே ஒரு மறைவு, தெளிவில்லை. அவருடைய கண்களுக்கு, மனக்கண்களுக்கும் தெளிவில்லை, மாம்ச கண்களுக்கும் தெளிவில்லை. அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. எப்போ அறிந்து கொண்டாங்க? கூடியே போகிறாரு. போன பிறகு வேறு வழியில் போகிற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுறார். அப்போ இவங்க பொழுது சாய்ந்திருத்தே, சூரியன் மறைந்து விட்டதே, இரவில் நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கள் கூட வந்து தங்கிக்கிட்டு நாளைக்கு போங்க என்று அழைச்சிட்டு வருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 30-31 வசனங்கள். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் சாப்பிடுறாங்க. பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இயேசு என்று அறிந்தார்கள். உடனே மறைந்து விட்டார். அப்பம், கர்த்தருடைய வசனங்கள் வெறும் சாப்பாடு மாத்திரம் அல்ல, ஜீவ அப்பம். கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், கற்பனைகள் கண்களை தெளிவாக்கும். இங்கே சீசர்களுடைய கண்கள், மனக்கண்கள், மாம்ச கண்கள் இரண்டுக்குமே ஒரு தெளிவு வந்துருச்சு. ஆனால் இன்று வரைக்கும் தெளிவில்லாமல் இருக்கிற ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறாங்க இஸ்ரேல் நாட்டில். இஸ்ரவேலருக்கு மாத்திரம் மனக்கண்களிலும் தெளிவில்லை. மாம்சக்கண்கள் நல்லா உலக பிரகாரமாக நல்லா பிரைட்டாக இருக்குது. ஆனால் வந்த மேசியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது அவர்களுக்கு இராமல் போய்விட்டது. அவருடைய கண்கள் இருந்தும் அவர்கள் காணாதவர்களாய் இருந்தார்கள். ஏசாயா உரைத்த தீர்க்கு தரிசனம் நிறைவேறும்படி இன்று வரைக்கும் அவர்கள் அப்படி தெளிவற்ற பார்வையோடு தான் இருக்கிறாங்க. மத்திய சுவிசேஷம் 13 அதிகாரம் 13, 14, 15 வசனங்களிலே பார்த்தால், அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும், கண்களினால் காணாதவர்களாயும், கேட்டும் கேளாதவர்களாயும், உணர்ந்து கொள்ளாதவர்களுமாய் இருக்கும்படிக்கு நான் ஊமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஆம், கண்களை மூடிப்பட்டார். ஏசாயா உரைத்தான். ஏசாயாவின் தீர்க்கு தரிசனம் நிறைவேறும்படி இன்று வரை தெளிவற்ற பார்வையோடு லேயாளுடைய கண்களைப் போல. லேயாளுக்கு ஒரு கூச்ச பார்வை, பார்வையிலே தெளிவில்லை. அது இஸ்ரவேலருக்கு இணையாக, ஒப்பனையாக, ஈடாக காணப்படுகிறது. தெளிவற்ற ஒரு பார்வை. இப்போ வரைக்கும் கண்கள் திறக்கப்படலை, இனிமே தான் திறக்கப்பட போகுது. ஏசாயா சொன்னான். ஏசாயா 6 அதிகாரம் 9, 10 வசனங்கள். அப்பொழுது அவர், நீ போய்
நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். இந்த தீர்க்க தரிசன வசனம் தான் இஸ்ரேலருக்குள்ள நிறைவேறி கொண்டிருக்கிறது. யூதர்களுடைய கண்கள் இன்று வரை தெளிவற்றது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். சத்தியம் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. ஆகவே நம்ம புத்தியிலும் பார்வையிலும் நிச்சயமா பூர்ணமான தெளிவை அடைந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக பேச்சிலே தெளிவு. புத்தியில் ஒரு தெளிவு இருக்கணும், பார்வையில் தெளிவு இருக்கணும், மூணாவது பேச்சில் தெளிவு இருக்கணும். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 9வது வசனம். 14:9. அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? தெளிவா இருக்கணும். நமக்கு ஒரு பேச்சு, ஒரு மொழி, பேச்சு, இதெல்லாம் நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. நான் பேசும்போது ஒரு தெளிவான ஒரு பேச்சு நமக்கு காணப்படணும். தெளிவான பேச்சு. எதற்கு தெளிவான பேச்சு? கர்த்தரை ஆராதிக்க ஒரு சுத்தமான பாஷையை நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்னாரு. சுத்தமான ஒரு பாஷை, சுத்தமா தெளிவா நம்ம பேசுறது எதுக்கு? ஆராதனை பண்றதுக்கு. செப்பனியா 3 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்வதற்காய் நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஆராதனை செய்யறதுக்கு நமக்கு ஒரு சுத்தமான பாஷை, ஆராதனை எல்லாம் தெளிவா இருக்கணும். ஆராதிக்கிற தேவனுடைய ஜனங்க ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் என்ற ஒரு புனித சொல், அது கொச்சப்படுத்தி அதை சொல்ல தெரியாம பரியாசம் பண்ற மாதிரி சில பேர் உச்சரிப்பாங்க. கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு ஒரு சுத்தமான பாஷையை கொடுக்கிறார். அதை கொச்சப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் என்பதெல்லாம் எவ்வளோ ஒரு புனிதமா, அது ஒரு பரிசுத்தமான வார்த்தை. அதை சரியான முறையில் உச்சரிக்காம அதை கொச்சைப்படுத்தி அதை கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டேன்றாங்க. சில பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ஸ்தோத்திரம் சொல்லும் போது அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் உச்சரிப்பு சரியில்லை அப்படின்னா, அப்படியா? ஏன்னா அவங்களுக்கே தெரியல, தெளிவற்ற நிலைமை. புத்தியிலே தெளிவில்லை, பார்வையிலே தெளிவில்லை, பேச்சிலே தெளிவில்லை. தெளிவு என்பது நமக்கு அவசியம். ஏன்னா ஒரு தெளிவான ராஜ்யத்தை நாம் அடைய போகிறோம். நாம் போகக்கூடிய ராஜ்யம் தெளிவானது. ஆகவே நம்ம பேச்சு அது நமக்கு தெளிவாக இருக்கணும். கர்த்தரை ஆராதிக்க ஒரு பரிசுத்தமான, ஒரு தெளிவான, ஒரு சுத்தமான பாஷையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், சுத்தமான சொற்களை கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது, நாங்கள் துப்புரவாக கர்த்தருடைய வார்த்தையை கலப்படமா அல்ல, துப்புரவா அப்படின்னா தெளிவா நாங்கள் துப்புரவா பேசுகிறோம் என்று சொல்லுவார். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17வது வசனம். அநேகரைப் போல நாங்கள் தேவனுடைய வசனத்தை கலப்பாய் நாங்கள் பேசாமல்
துப்புரவாக, தெளிவா, உள்ளதை உள்ளபடி, சுத்தமா, அது கூட எதையும் கலக்காம கர்த்தருடைய வார்த்தையை துப்புரவாக நாங்க பேசுறோம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் தெளிவா இருக்கணும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தெளிவா இருக்கணும். ஆகவே வார்த்தையிலே தெளிவு, பேச்சிலே தெளிவு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்துல தெளிவற்ற பேச்சை பேசக்கூடிய ஒரு மனிதன் ஒரு முறை வந்திருந்தான். ஏன்னா அவனுடைய வாயே கொஞ்சம் கோணையா இருக்குது. அதனால தான் அவனுக்கு பேரே கொன்னை வாய். வாய் கோணையா, சில பேருக்கு அப்படி கோணையா இருந்ததுன்னா சொற்கள் கரெக்டாக உச்சரிக்க முடியாது. திக்கு வாயின்னு ஒன்று இருக்கும், அது வார்த்தைகள் கிளியராக இருக்கும், ஆனால் கொஞ்சம் டைமிங் திக்கி அப்படி பேசுவாங்க, அது வேற, அது ஒன்றும் இல்லை. ஆனால் இது கொன்னை வாய், வார்த்தைகள் எல்லாம் கிளியராக இருக்காது, தெளிவாக இருக்காது. வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 32 35 வரைக்கும். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவனிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவருடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து மூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து தெளிவாய் பேசினான். செம்மையாய் தெளிவாய் பேசுகிறான். நமக்கெல்லாம் வாயெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் செம்மையான தெளிவான வார்த்தைகளை நம்ம பேசுறதில்லை. உலகத்தில் எதையோ நம்ம பேசுகிறோம். கர்த்தர் அருமையான வாயை தந்திருக்கிறார். நல்ல காரியங்களை பேசலாம். கர்த்தரை குறித்து, சத்தியத்தை குறித்து, மேலான காரியங்களை பேசுவதற்கு நமக்கு ஒரு தெளிவான வாய் இல்லை. உலகத்தை குறித்து, அரசியலை குறித்து, இன்னும் எதையோ குறித்து பேசுவதற்கெல்லாம் நம்முடைய வாய் தெளிவாக தான் இருக்குது. ஆனால் கர்த்தரை குறித்து பேச, சத்தியத்தை பற்றி பேச, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஒரு சுத்தமான தெளிவான பாஷையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். வேதத்திலே ஒரு சம்பவம் இடம்பெற்று இருக்கிறது. தெளிவாய் பேச வேண்டும். ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 4-6 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்தால், கீலேயாத் மனுஷருக்கும் எப்பிராயீம் மனுஷருக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. என்ன யுத்தம்? தேசத்தை பிடிக்கிறதுக்கான யுத்தம் அல்ல, தேசத்தை கைப்பற்றுவதற்காக அல்ல. இந்த எப்பிராயீமர் என்ன சொல்லிட்டாங்க? கீலேயாத் மனுஷரை பார்த்து, நீங்களாம் எங்கள் கூட இருந்தவங்க தான், எப்பிராயீமை சேர்ந்தவங்க தான், நீங்கள் எங்களை விட்டு ஓடி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இது அவர்களுக்கு, கீலேயாத் மனுஷருக்கு சரியான வருத்தமும் கோபமும் உண்டாகி யுத்தம் நடக்குது. எப்பிராயீம் மனுஷரை முறியடித்து கீலேயாத் மனுஷர் முன்னேறி செல்லுறாங்க. இப்போ யாராகிலும் எஞ்சி போய், யாராகிலும் தப்பித்து எப்பிராயீமர் இருக்கிறாங்களா என்ன அப்படின்னு தெரியாது. ஆகவே யாராகிலும் அக்கறைக்கு போகணும் அப்படின்னு மனுஷர் வந்தா, நீ எப்பிராயீமரா அப்படின்னா அவன் இல்லைன்னு தான் சொல்லுவான். எனக்கு வெட்டி கொண்டுருவாங்க. அதற்கு என்ன செய்வாங்களாம்? ஷீபோலேத் அப்படி நீங்க சொல்லு பார்க்கலாம். அப்ப எப்பிராயீம் மனுஷருக்கு ஷீபோலேத் என்றா அது உச்சரிக்க தெரியாது, வார்த்தையிலே தெளிவு இருக்காது. அவங்களுக்கு சீபோலேத் அப்படி சொல்லுவாங்க. உடனே இவங்க எப்பிராயீம்னு தெரியும், உடனே வெட்டுவாங்க. இப்படி யார் வந்தாலும் ஷீபோலேத் அப்படி சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா, கீலேயாத் மனுஷர் எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க, ஆனால் எப்பிராயீம் மனுஷர் அதை சொல்ல முடியாது. வாசிங்க 4ஆம் வசனத்திலிருந்து 6 வரைக்கும். பின்பு எப்தா கீலேயாத் மனுஷரை எல்லாம் கூட்டி கூட்டி எப்பிராயீமரோடு யுத்தம் பண்ணினான். எப்பிராயீமுக்கும்
மனாசேய்க்கும் நடுவே குடியிருக்கிற கீலேயாத்தியரான நீங்கள் எப்ராயீமை விட்டு ஓடி போனவர்கள் என்று எப்ராயீமர் சொன்னபடியினால் கீலேயாத் மனுஷர் அவர்களை முறியடித்தார்கள். கீலேயாத்தியர் எப்ராயீமுக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயீமரிலே தப்பினவர்களில் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும்போது கீலேயாத் மனுஷர் நீ எப்ராயீமனா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்றால் எப்ராயிம் மனுஷன்தான், நீ எப்ராயிமரான்னு கேட்டா எனக்கு கொன்னுருவாங்களே, இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஷிபோலேத் என்று சொல்லுன்னு சொல்லுவாங்க. வாசிங்க. அவன் அல்ல என்றால் நீ ஷிபோலேத் என்று சொல்லு. அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஷி அப்படிங்கிறது சி. இந்த சீன்ற வார்த்தை வராது, ஷி அப்படிங்கிறது வராது, அதை சீன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம் எப்ராயிம் மனுஷர். இப்படியே 42,000 பேரை வெட்டி வீழ்த்தினார்கள். வார்த்தையிலே தெளிவில்லை, உயிருக்கு சேதம். 42,000 பேர் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள். ஒரே காரணம்தான், பேச்சில் தெளிவில்லை. ஷி என்பதை சி என்று சொல்லறாங்க. ஆகவே பேச்சில் தெளிவு இருக்கணும். கர்த்தரை ஆராதிப்பதற்காய் அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்களுடைய பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய நம் வாயை திறந்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி அவர் நாமத்தை உயர்த்துகிறோம். அந்த வார்த்தைகள் சுத்தமான வார்த்தைகளாய் தெளிவான வார்த்தைகளாய் காணப்பட வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்ற புனித சொற்கள் மாசுபடக்கூடாது, பரியாசத்துக்கு ஏதுவா காணப்படக்கூடாது, தெளிவு வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலர்கள் சபைக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி, பேதுருவும் சரி, மற்ற அப்போஸ்தலர்களும் சரி, தெளிவு வேண்டும், தெளிவாயிருங்க, புத்தியில தெளிவாயிருங்க, பார்வையிலே தெளிவாயிருங்க, பேச்சிலே தெளிவாயிருங்க. காரணம் என்ன? தெளிவுள்ள ஒரு ராஜ்யத்துக்கு போறோம். நாம் போகக்கூடிய ராஜ்யம் தெளிவுள்ள பளிங்கை போல சுத்த பசும் பொன்னாய் இருந்தது. அதன் வீதியெல்லாம் தெளிவாய் இருந்தது. தெளிவான ஒரு ராஜ்யத்தை நாம் அடைய போகிறபடியால் நம்ம தெளிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம பேசிக்கிட்டு மனம் பதறி பேசிக்கிட்டு ஐயோ தெரியாம பேசினேன். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. மனம் பதறி பேசத்தகாத காரியங்களை சில வேளையில பேசிடுவோம். தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும். மனம் பதறி தேவ சமூகத்துல மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில மனம் பதறி தெளிவற்ற சொற்களை நம்ம பேசி எவ்வளவு பிரச்சனையில மாட்டியிருக்கோம், எத்தனை பேரை பிரச்சனைக்குள்ள மாட்டி விட்டுருக்கோம். மனப்பதறி பேசக்கூடிய காரியம், மனப்பதறி பேசுறது, மனப்பதறி செய்யறது, இவைகளெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வேதனையை உண்டாக்கும். ஆகவே தெளிவு வேண்டும், தெளிந்த புத்தி இருக்க வேண்டும், தெளிவான பார்வை இருக்க வேண்டும், தெளிவான பேச்சு இருக்க வேண்டும். நாம் செல்லக்கூடிய இடம் தெளிவான ராஜ்யம். அருமையானவர்களே, நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். தெளிவுள்ள ஜனமாய் தெளிவான வார்த்தைகளை பேசி கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நாங்கள் கேட்டு தியானித்த இந்த சத்திய வசனங்களுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பை தரித்தவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம்ப்பா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று நாங்கள் அநேக வசனங்களை நம்முடைய வேத புத்தகத்திலிருந்து வாசித்து நாங்கள் தியானித்தோம். எங்களுடைய புத்தி, எங்களுடைய பார்வை, எங்களுடைய பேச்சு எல்லாமே தெளிவாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். புத்தி தெளிவாய் இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் தெளிவாக இருக்கும் என்பதை குறித்து தியானித்தோம்ப்பா. உம்முடைய வசனங்கள் எங்களுடைய கண்களுக்கு தெளிவை கொடுக்கும். நாங்கள் வசனங்களை வாசிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் எங்களுடைய மனக்கண்கள் தெளிவடைகிறது என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். எங்களுடைய பேச்சு தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் அநேக வசனங்களை வாசித்தோம்ப்பா. நாங்கள் உம்மை சரியாக ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தெளிவாக பேச, செம்மையாக ஆண்டவரே தெளிவான நல்ல காரியங்களை குறித்து பேச, மேலான காரியங்களை குறித்து பேச, சத்தியத்தை குறித்து பேச எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தெளிவான ராஜ்யத்தை நாங்கள் அடைந்து கொள்ள எங்களுடைய புத்தி, பார்வை, பேச்சு எல்லாமே தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தீங்க. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட இந்த வைரஸின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கலங்கி தவிக்கிற ஆண்டவரே, இந்த வைரஸினாலே ஆண்டவரே தாக்கப்பட்டு ஆண்டவரே பலவித சோதனைகளாலே ஆண்டவரே தாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வைரஸினாலே தாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பரிபூர்ண சுகமடைந்து ஆண்டவரே உம்மை அவர்கள் கண்டுகொண்டு உமக்கு ஆண்டவரே அவர்கள் ஊழியம் செய்யத்தக்கதாக ஒவ்வொருவரையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, வரக்கூடிய நாட்களிலும் ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.